குண்டாஸ் வந்து காஞ்சா விற்கிறவன், வழிபறி செய்கிறவன், தொடர்ந்து இப்படிப்பட்ட வந்து குற்ற செயலில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிற நபர் மீது நீ குண்டாஸ் போடலாம். சமூக வலைதளத்தில் ஒரு கருத்தை பதிவிட்டு கருத்து சுதந்திரத்தை குறவலையை நெரிச்சிருக்கிற, இன்னொன்று நீங்கள் வந்து அங்கே இருக்கிற ஆளை விட்டு நீ வந்து அடிக்க விட்டுருக்கிற அந்த நம்ம முக்தர் அண்ணன் வந்து இப்போ ரீசெண்டாக அந்த குண்டாஸில் சாரி நம்ம ஒருத்தர் அண்ணன் வந்து கத்தியில் கிழிச்சாருன்னு சொல்லி போய் படுத்தார் பாருங்க, திலீபன் சொல்லி. அந்த திலீபன் கிட்ட ஒரு பேட்டி எடுக்கிறார். அந்த திலீபன் ப்ளஸ் வந்து ரஜினி என்ற ஒரு வழக்கறிஞர்கிட்ட 2 பேருக்கிட்டையும் முக்தார் அண்ணன் வந்து ஒரு பேட்டி எடுக்கிறார். அந்த பேட்டியை பார்க்கும்போது ரொம்ப காமெடியாகவே இருக்குது. இவர் தெரிஞ்சு தான் எடுக்கிறாரா? இப்போ நீங்கள் வந்து நான் வந்து உட்காரன்னா நீங்கள் கொஸ்டின்லாம் சொல்ல மாட்டீங்க, நீங்கள் சமூக வலைத்தளத்தில் பார்க்குறாங்க, ஏதோ நீங்கள் சொல்லிக் கொடுத்து கேட்குற மாதிரி. ஆனால் முக்தார் எனக்கு தெளிவாக சொல்கிறேன், அந்த இந்தியா டுடேவா அவருடைய வலை ஒளித்தளத்தினுடைய பெயர் என்று நினைக்கிறேன். அந்த இதில் கான்செப்டில் திலீபன் என்பவன் என்னை கத்தியில் கீழ்ச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி இங்கே மட்டும் கட்டு போட்டுக்கிறான். கட்டு எப்படி போடுறான்னா, இந்த ஊர் சைடெலாம் வந்து மாவு கட்டுக்கு பதிலாக கை ஒடிஞ்சா உள்ள அந்த பச்சையில மருந்தெல்லாம் வச்சு கட்டுவாங்களே, அந்த கட்டில் கூட பார்க்குறேன். நம்ம மெடிக்கல் ஷாப்பில் விற்கிற பேண்டேட் கிடையாது, சாதாரண வீட்டில் துணிகள் இருக்குல்ல, ஒயிட் துணி, அதில் வந்து கட்டு போட்டுருக்கிறான்.